ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு தூள், இது வீட்லேயே செஞ்ச குழம்பு தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஊற்றிக்கலாம். தயிர் போட்டு நம்ம நல்லா இதை ஒரு 15 to 20 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes இது நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு நம்ம மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயிலில் நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனியா எடுத்து வச்சுருக்கேன். 4 காய்ஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ட்ரை ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 kg சிக்கன் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நல்ல வாசனை வரும். ஃப்ரை ஆனது அந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரஃப்பாக சாப் பண்ண அனியன்ஸ் போட்டுக்கலாம். கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோகோனட் ஸ்மால் பீஸ்க்காக கட் பண்ணி வச்சுக்கிறத நம்ம இதில் போட்டுக்கலாம். இதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகட்டும். இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆற விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூழாண்டு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனியன் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அப்புறம் குழம்புல போடலாம். இது ஒரு 50% இதில் ஃப்ரை ஆகிடும். நம்ம மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
குழம்பு செய்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போடுறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்காயில் இருக்கு. இது எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. இந்த மசாலாலேயே இது சிக்காய்க்கு பிறகு நம்ம குழம்புல போடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஏன்னா கர்டு நல்லா கர்டில் மேரினேட் ஆகிருக்குது. கொஞ்சம் மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அனியனில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம மசாலாலே எல்லாம் போட்டு ஆயிலில் கொஞ்சம் வதக்கிட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மசாலா இதில் ஊற்றிக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறத பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். மசாலா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டொமேட்டோ ஊற்றிக்கலாம். டொமேட்டோ ஃபைன் பேஸ்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கன் இதுலேயே 50% குக் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இதில் போட்டு மறுபடியும் இந்த மசாலாலாம் அதில் போட்டு நல்லா மேரினேட் ஆகி காய் வறுக்கிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையா இருக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றுறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் சிக்கன் மேரினேட் பண்ணோம். மறுபடியும் சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுனால குழம்புக்கு தேவைக்கிற அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலால இந்த சிக்கன் எல்லாம் நல்லா கொச்சி வரட்டும். இந்த குழம்புல இருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு நம்ம ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வேறு நல்லா கொச்சிடுச்சு குழம்பு. சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கீ ரைஸோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நம்ம தோசை இட்லி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.